வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சோமரத்ன ராஜபக்ஷவின் திடீர் முடிவு பெரும் நம்பிக்கை பெற்றுள்ள தமிழர் தரப்பு. வடக்கில் கல்வி பிரச்சினைக்கு இதுவே காரணம், பிரதமர் எடுத்துரைப்பு. பகீர் கிளப்பும் திருகோணமலை கடற்படை முகாம், உண்மைகளை காக்கும் முன்னாள் கடற்படை தளபதி. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அஸ்வசம வழங்க தயார், அமைச்சர் வசந்த பகீரங்கம். மைத்திரிபால மற்றும் ரணில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு முடிவு. பிரேத பரிசோதனையில் மர்மம், திடீரென மயங்கி விழுந்த 11 வயது மாணவி உயிரிழப்பு. தமிழர் பகுதியில் வன்முறை கொலை, சிசிடிவி காட்சியினால் பரபரப்பான விசாரணை. வடக்கு மாகாண முதலமைச்சராக ஆசைப்படும் சுமந்திரன். இனி தொடர்பான விரிவான செய்திகள். லார்ட்ஸ் கொப்ரால் சோமரத்ன ராஜபக்சவின் கருத்துக்கள் தமக்கு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விழுந்ததை போன்றிருப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி சர்வதேச விசாரணை முன்னெடுப்பதற்கு அவசியமான அழுத்தத்தை வழங்குவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், புலம்பெயர் தமிழர்கள் என சகல தரப்பினரும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பிலே சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவருடைய மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார். யுத்த காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் அங்கு நடத்தப்பட்ட சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய கணவன் தயாராக இருப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சோமரத்ன ராஜபக்ஷவின் வெளிப்படுத்தல்கள் தங்களுடைய அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விழுந்ததை போன்றிருப்பதாகவும் இந்த சந்தர்ப்பத்தை நீதி கோரி போராடும் சகல தரப்பினரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க செயலாளர் லீலாவதி குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமை நிர்வாக பிரச்சினையே காரணமாக இருப்பதாக தெரிவித்த இலங்கை பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு வவுனியா மாவட்ட செயல்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிலையில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட கல்விசார் திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலே கலந்துரையாடப்பட்டது. ஆசிரியர்கள், அதிபர்கள் பற்றாக்குறை, அவர்கள் எதிர்க்கட்சி பிரச்சினைகள் தொடர்பிலே ஆசிரியர் தொழிற்சங்கங்கள், அதிபர் தொழிற்சங்கங்கள், கல்வி நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் பாடசாலை மட்டத்தில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலே அதிபர்கள் பலரும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். இந்த கருத்தினை செவிமடுத்த பிரதமர், ஆசிரியர்கள் நியமனம் கடந்த 5 வருடங்களாக நியமிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவ்விசாரணையிலேயே இருப்பதற்கான காரணம் எனவும் விரைவிலே இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என தான் எண்ணியிருப்பதாகவும் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கடற்படை முகாமுக்குள் இயங்கிய கன்சைட் எனப்படும் நிலத்தடி சித்திரவதை முகாம் ஒரு சட்டவிரோத தடுப்பு மையமாக இருப்பதாக முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகெதென்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வழங்கிய வாக்குமூலத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் திகதி கடற்படை உளவு பணியாளராக பதவியேற்ற பின்னர் அப்போதைய கடற்படை தளபதி சோமதிலக்க திசாநாயக்காவிடமிருந்து எழுத்துமூல அனுமதி பெற்ற கன்சைட் முகாம் பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அப்போது அங்கு 40 முதல் 60 வரையிலானவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் எல்லோரும் சட்டப்படி கைது செய்யப்பட்டாலோ நீதிமன்ற உத்தரவு இல்லாமலும் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விசாரணையின் போது இந்த முகாமில் 2 வெளிநாட்டவர்கள் உட்பட பலர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக பல சாட்சியங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கடற்படை தளபதியின் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர்களின் பெயர்கள் பட்டியலை கோரியிருந்தாலும் தற்போதைய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பெனாகொட இதுவரை அந்த விவரங்களை வழங்கவில்லை எனவும் சிஐடி தெரிவித்துள்ளது.
2010 ஜூலை 23ஆம் திகதி கேகாலையை சேர்ந்த சாந்த சமரவிக்ரம எனும் நபர் அலவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் வைத்தியசாலையில் இருந்து தப்பியோடியதாக கூறப்பட்ட நிலையில் சிஐடி விசாரணையில் அவர் கடற்படையின் உதவியுடன் கன்சைட் முகாமில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளைவானில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட 11 பேரும் தொடர்புபட்டதாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதில் கேகாலையை சேர்ந்த சாந்த சமரவிக்ரம மற்றும் இம்பகமுவை சேர்ந்த பிரதீப் ஆகியோர் கன்சைட் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமைக்கான சாட்சிகளுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளார்கள். மேலும் விசாரணையில் குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படும் அலவ காவல் நிலையத்தின் அப்போதைய குற்றவியல் பொறுப்பு அதிகாரி உட்பட 5 காவல்துறையினரும், கன்சைட் முகாமின் பொறுப்பு அதிகாரியாக இருந்த ரணசிங்க உட்பட 5 கடற்படையினரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுதேதென்ன கடந்த ஜூலை 28ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாழ்வுக்கான பொருளாதார வசதி இல்லாவிட்டால் அவர்களுக்கும் அஸ்பசும வழங்க தயாராக இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க கிண்டல் அடித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை வெளிக்காட்டி வருகிறார்கள். இதுதொடர்பிலே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஒருவர் ஓய்வு பெற்ற பின்னரும் நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் அவர்களுக்கு பராமரிப்பு தேவை இல்லை எனவும், அவ்வாறான நடைமுறைகளில் தாங்கள் இல்லாதொழிப்போம் எனவும், அது மட்டுமன்றி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியத்தையும் தாங்கள் ரத்து செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு ஓய்வு பெற்ற இலங்கை ஜனாதிபதிகளில் எவருக்கேனும் வாழ்க்கை செலவுக்கான பொருளாதார வசதிகள் இல்லாத நிலை காணப்பட்டால் அவர்களுக்கு அஸ்பசும திட்டத்தின் ஊடாக நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கவும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கு செயற்பாட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் விதவை மனைவிமாருக்கான உத்தியோகபூர்வமான வாகனம், வணக்கஸ்தலம், கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை நீக்குமாறும் வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் அண்மையில் வெளியிட்டிருந்தது. இதன் மூலம் வருடம் ஒன்றிற்கு 25 கோடி ரூபாயை சேமிக்க முடியும் எனவும் இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் அரசாங்கத்தின் குறித்த செயற்பாட்டிற்கு எதிராக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டம் ஹெக்கிராவை சேர்ந்த 11 வயது மாணவி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய மாணவி பேருந்து ஏற முற்பட்ட போதே மயங்கி விழுந்ததாக கூறப்பட்டுள்ளது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் அவர் கெக்கிராவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையில் உயிரிழந்துள்ளார். சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் மரணத்திற்கான துல்லியமான காரணத்தை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. எனவே உடல் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக பரிசோதகரிடம் அனுப்பப்பட்டுள்ளன. மரண விசாரணை திறந்த தீர்ப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் சிறுமியின் உடல் அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். திடீர் மரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். திருகோணமலை உப்புவெளி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட 3ஆம் கட்டை சந்தியில் நேற்றிரவு ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. திருகோணமலை உப்புவெளி பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்வொன்றில் இருவருக்கிடையிலே மோதல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதன் விளைவாக 33 வயதுடைய நபர் ஒருவர் 3ஆம் கட்டை சந்தியில் வைத்து அதிகாலை 3 மணியளவில் அடித்து கொல்லப்பட்டிருப்பதற்கான சிசிடிவி காணொலி மூலம் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலே சந்தேகத்தின் பேரில் உப்புவெளி காவல்துறையினரால் ஒருவரும் திருகோணமலை தலைமையக காவல்துறையினரால் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புகிறேன் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் இந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தில் தான் முறையாக கட்சிக்கு அறிவிக்க உள்ளதாகவும், எனினும் தன்னுடைய வேட்புமனுவை அங்கீகரிப்பதோ அல்லது நிராகரிப்பதோ கட்சியின் முடிவை பொறுத்தது எனவும் குறிப்பிட்டுள்ளார். என்னை விட பொருத்தமான ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அடையாளம் கண்டால் கட்சியின் முடிவுக்கு தான் முழுமையாக கட்டுப்படுவேன் எனவும் சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.